ஓம் நம சிவாய. இப்பரந்த உலகத்தில் உயர்ந்த உள்ளம் படைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள். வாங்க நேர நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்முடைய நிகழ்ச்சி நாம் இன்னைக்கு எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தாக்க, அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டம் சோழன் குடிக்காடு கிராமத்தில் நடைபெற்ற மாரியம்மன் கோயில் பால்குட திருவிழாவை முன்னிட்டு அங்கு மாரியம்மனுக்கு பாரதம் நடைபெற்றது. பாரதம், அம்மன் பிறப்பு, சப்த கன்னிகள் பூவெடுத்தல், காத்தவராயன் சீரகதாசி ஆட்டம், கழுமர நிகழ்ச்சி, அனைத்து நிகழ்ச்சிகளையும் நமக்கு ஒளிப்பதிவு செய்ய உதவிய சோழன் குடிக்காடு கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் ஆலய நிர்வாகிகளுக்கும் மற்றும் பாரத பிரசங்கர் சேவூர் ராஜ் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். வாங்கினீர்களே, நம்முடைய வீடியோ நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சித்தன் பழனிகள் போடுற வீடியோ உங்களை வந்தடையும் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் காண முடியும். சரி நேயர்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வந்து மலை மாறி நிக்கிறேன். அவன் ஒன்று ஒன்னா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் புடிக்கிட்டு வர, கடைசியில பேண்டையும் புடிக்கிட்டு விட்டுருவாளோ என்னவோ தெரியல. உள்ள வேட்டி வச்சிருக்க போய் வச்சிருவா, அது நேரத்தை செய்தி. என்ன இருக்கு? பஞ்சனைக்கு போவோம். பஞ்சனையா? இதுல இருக்கு அவன் நம்பர் வினோத் கிட்ட வாங்கினான். ஒண்ணுமே இல்ல, முன்னவும் ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன கிடைக்குது? ஆமா, இதை கைட்டிக்கிட்டீங்கன்னா வேலை முடிச்சு போச்சு. ஆமா, இங்க ஒண்ணு இருக்கு. இவன் வேட்டி எடுத்துவாடான் இருக்கான். கால என் காலிலே கிடக்கின்றான். வந்தாலும்பா குடும்பமா ரெண்டு மணி மெயிலுக்கு போறியா? வெள்ளப்புறம் சரி, இது ஆயா அர்ஜென்ட் இருக்க கூடாது. உனக்கு அப்படியே அர்ஜென்ட், ரொம்ப அர்ஜென்டா மலைக்கு மல்லிகை மச்சத்தில் இருக்கு. நான் குடும்ப கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு. இந்த மாதிரி என்கிட்ட மாரியடி மேல ஆணையா ஐயா எந்த போகணும் இல்ல, ஒண்ணு இல்ல என்கிட்ட. இந்த மாதிரி ஒரு டீ குடிக்க கூட ஒரு ரூபா காசு இல்ல. என்ன வந்தேன்? யாரு? நீனு? நானா? ஆமா, மாத்தூர் வழியா இப்படியே வந்து போ.
மொத்தம் ஒண்ணு இல்லை நம்மளுக்கு இல்ல காசு வீட்டுக்கு மட்டும் அதிசயமா ஏன் அம்மா பொருள் வாங்கினே அப்ப நான் என்ன தெரியுமா உனக்கு அசத்துக்கு 1000 பொண்ணு வாங்கிட்டு நித்திரிக்கு 2000 பொண்ணு வாங்கிட்டு இதற்கு கருப்படி அவன் இருக்குன்னா சும்மா மாமா எவன்ட பார்க்கும்போதே தெரியுது என்ன சொல்றது அம்மா பொம்மனேட்டி பேர் கட்ட பொம்மனேட்டி பேச்ச கட்டிட்டு வரவன் பயப்புள்ள இப்படிதான் அம்பலத்துல வைக்கிற மாட்டுக்கு எவன் இதற்கு இங்க வந்த தாச்சி வீட்டுக்கு அது தவறுதான் அது இல்ல அந்த எப்படி இந்த பக்கமா நில்லு பொம்மனேட்டி ஆசைங்கிறது இந்த மாதிரி வரவே வராது எனக்கு வராது வராது ஜென்மத்துல கூட வராது அப்ப போயிட்டு போகுதா ஆமா என்ன மயில் வந்திருக்கு பொருளை கொடுப்போற பொருள் அப்பதான் பஞ்சருக்கு போ அடி கட்டிலுக்கு வாரும் மாடி ஐயா கட்டிலுக்கு வரவும் மாட்டேன் ஐயா வர மாட்டேன் இந்த பொம்மை பார்க்க முடியாது வந்த இப்படியே போயிட்டு ஏண்டா அண்ணாந்து ரூபின்னு 2 பேரும் வந்தீங்க ஆட்டிக்கிட்டு எங்க வந்தீங்க அம்மா ஏண்டா தாச்சி வீட்டுக்கு போறோமே அவ பயமா தாச்சி ஆச்சு போன கூட வரா உங்களுக்கு தெரியா வரா என்ன சாதனைக்கு இடம் வந்து 2 பேரும் ஏண்டா நான் எவ்வளவு தாச்சி தெரியாது உங்களுக்கு இன்னுமா சாதனைக்கு நீங்க யாரும் இருக்கடா உங்க பொருள் யாரு ஏண்டா தம்பி முடியாது 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 வாங்கிட்டாலும் ரொம்ப சத்தம் பேசுறேன் ஆமா உன்னால முடிஞ்சா என்ன வெளியில இழுத்து விட்டு நீ பாத்துக்கு ஐயா இந்த தாசி விட்டு நீ மட்டும் தான் அதிசயம் இல்ல யாரா விட தெரியுமா ஒரு ஆள் வந்ததுக்கு பிற்பாடு அவங்ககிட்ட என்ன பொருள் வேணுமோ வாங்கிட்டு இந்த ஆள் வெளியே போனதான் அடுத்த ஆள் உள்ள வரலாம் அதை பத்தி கேட்டுறேன் இல்லைன்னா வரவனை பூராத்தையும் கெடுப்பேன் ஐயா இவன் சரியான தாசி இவரு அப்ப பட்ட துப்பு பட்ட ஏன் முடியாது வேலை முடிச்சாதான் போகும் அந்த வேலையா இருந்தாலும் கூட நான் 2 நாளைக்கு தள்ளி போடுவேன் இந்த வேலை இதை வந்து நிறுத்த முடியாது பவுண்டு பவுண்டு பண்டம் ரொம்ப தெருவில் இருந்தது 10 பவுன் தாழ்ச்சி போட்டிருக்கியா நீ எதுக்கு கையை நீட்டு சாட்சி யாரு யாரு கொடுத்த சாட்சி அந்த கடவுள் அது சொல்ல வர சொல்லணுமா ஆமா ஏதோ உனக்கு போகாத காலம் வந்துச்சு ஆமா சிலகாசு பாதாரத்தில் சற்று நேரம் தங்கியிருந்து போய் தாவாரத்துல கொஞ்ச நேரம் படுத்து இருந்துட்டு அப்புறம் போறேன் இங்க படிக்க அந்த பள்ளியோட பாரு அந்த பால்வாடி பாரு அது தண்ணில வந்து படுத்துக்க இங்க எல்லாம் பொம்பளைக்கு இடம் ஆம்பளை இடமே இல்லை தெரிய கிளம்பு
ஏன்னா என்ன அண்ணாத பையலா அனாதையில பெண்ணை நான் இடம் வாங்கி இருக்கேன் வீடு கட்டி கொடுக்குறியா அப்ப என் பொருளை கூட நான் போறேன் யார் எங்க கேட்க பொருள் கொடுத்த ஆடு உள்ள இருக்க ஆடு வராதீங்க யா காசு விட்டு போ பொறுப்பை தெரியும் ஓ உள்ளத்திய அவ்வளவுதான் என்ன பண்ணுவா போகலன்னா கூடத்தில சற்று நேரம் கூடத்துல சற்று நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் இருந்து போறேன் தாலையா தண்ணி குடிச்சா மருந்து வேகாது கிளம்பலாம் அப்படிங்கிற ஆமா உன் கூடத்துல எனக்கு சத்து நேரம் கூட வேலை இல்ல தாளத்துக்கு ஒரு மணி நேரம் கிடையாது மாணவர்கள் சற்று நேரம் மறுகிற அந்த உன்னை நான் என்ன செய்ய கரும்பு கறிக்கட்டவா சொன்னேன் கொஞ்ச நேரம் வஞ்சனைக்கு வருவார் அப்படியே கொஞ்ச நேரம் மியாமியா விளையாட்டு விளையாண்டுட்டு அப்படியே நீ போவேன் இல்லை ஐயா மாறி இடம்ல ஒரு வெங்காய இடம்ல ஏன் இல்ல ஆமா இடம் இல்லையா அப்ப என் பொருளை கூட செங்கற இந்த பொருளை வாங்கி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க வாங்கி கொண்டோம் என்று வல்லாமை ரொம்ப வல்லாமையா பேசாத வாங்கிட்டு ஒரு ஆள் இருக்கான் யாரு இருக்கா அது மந்திர காதல் மந்திர காதல் மந்திர காதல் ஐயா மந்திரக்கார ஒரு வந்திருக்கான் ஐயா உனக்கு நான் மை வச்சேன் கடிகரத்தை வச்சேன் வர சாணமைக்கா இருக்கு ஒரு மலையை தெரிஞ்சிய அவன் சொல்றவன கேட்டு நக்கி கிடப்பாங்க அவன் மசிராடி குடுக்கணும் பார்க்க அவன் காட்டையனாய சுவாமியை கொண்டு வந்து சாதவத்துல சொல்லிட்டான் அங்க வெங்கடச்சினாவது அந்த நேரத்துல ரங்கம்மா ரங்கம்மான்னு சுத்தி சுத்தி வர எதுக்கு எடுப்போம் அம்மா அம்மா யாருமா வீட்டுல 6 அம்மால ஒரு அம்மா தான் இருக்கிறேன் இந்த ஒரு அம்மா தான் கேட்கிறேன் வெளில பாருமா யாரும் தெரியும் உனக்கு என்னடா காட்டு சாமி வந்தாரா வரல ஏன் வரல
வரேன்னா வரல உன் வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னார். வாங்கிட்டே வரேன்னு சொன்னாரு. வந்தாருதான் வந்தாரு போயிட்டாரு. ஆளை காணுமே போயிட்டாரு நினைக்கிறேன். எப்படியே போனாரு? எப்படியே போனாரு? போயிட்டாரு. நான் தான் சாலத்துக்கு முன்னாடி மோட்டர் சருப்பிச்சு வந்து போயிட்டாரு. அதான் வெளியில மோட்டர் வேலைக்கு நேரம் நின்று குடிச்சு ஏறி குடிச்சு போறாரா நீண்டு சோசை 2 பேர் தான் நட்டுவான். இத்தனை தடவை வந்தாரு போயிட்டாரு. போங்க நினைக்கிறார். எங்க வந்தாரு போயிட்டாரு. வந்தாரு போயிட்டாரு. அப்படி ஒன்று சொன்னபடியே திறந்து பார்த்தார். ஆமா கையில இருக்கக்கூடிய போதாலையால அடிச்சா ஒரு அடி. ஆமா அம்மா 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 யாரு? யாரு? நானா? நான் சாமியாரு. வைத்தியம் பாக்குறீங்களா? ஐயா எனக்கு வைத்தியம் பாக்குறீங்களா? வைத்தியம் பாக்குறீங்களா? ஐயா வைத்தியம் பார்க்க சொல்லுவாங்க. எவ்வளவு சொல்லுவாங்க? காசுதான் வேணாம். காசு வேணாமா? காசு போனா எதுவுமே தேவையில்லை. உன்னை பார்த்தா இந்த தங்கச்சாட்டம் இருக்கு. என்ன வைத்தியம் பாப்பீங்க? எல்லா வைத்தியம் பார்ப்போம். மூத்து பாப்பீங்களா? கைப்பிடி வச்சு பாப்பீங்களா? எல்லாமே. டிவி வச்சு பாப்பீங்களா? டீப் வச்சு எல்லாமே. சரி பாருப்பா. அவரு கைய பிடிச்சும் பாப்பாரு, காலை பிடிச்சும் பாப்பாரு. அவர் பெரியாரு. சரி அம்மா உன்னை பார்க்கும் போது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா கட்சி போயிருக்கு. ஒரு மாதிரியா இருக்கு கட்சி போய் உன்னை பார்த்ததே அம்மா. ஒரு முன்னாடி படம் போடும். உட்காரு ஒரு முன்னாடி படம் போடும். வா உட்காரு. அம்மா மகமாரி புள்ள கிடந்து இப்ப தவிக்குது. சீரகராசி பொன்பொருளை வாங்கி கொண்டு சாதகத்துல தள்ளிவிட்டா. அதனால அவகிட்ட இப்பொழுது உன்னுடைய பிள்ளையுடைய பொருள் எல்லாம் வாங்க வேண்டும். அதனால அவருக்கு கண்ணகத்து மண்ணால மறைப்பது போல நீதான் மறைக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார். என்னடா சொல்ற? ஐயா அம்மா ராத்திரி உன்னை பார்த்தா ஜனக்கூட்டமா தெரியுது. ஜனக்கூட்டமா தெரியுதா? ஆமா இந்த லைட்ட பார்த்தா எப்படி தெரியுது? தெரியுது. ஆமா அமைச்சிருமா? அந்த அம்மா பார்த்தா எப்படி தெரியுது? ஓடி சாமி தெரியுது. என்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா ஏக ஜனக்கூட்டமா தெரியுது. நிறைய ஆள் தெரியுதப்பா. சரி பக்கத்து ஊர்ல கைப்பு வைக்கணும். நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. போதிய வைத்தியரு மயக்கம் வாங்கிட்டு போதிய மயக்கத்தை தீர்த்துட்டு போ வைத்தியரு. அம்மா கையா இப்ப மயக்கத்தை போட்டு என்ன பண்ணுது? மயக்கத்தை தெரியும் வைத்தியரு. ஓடி ஓடி ஐயா மூடிட்டு வருதுன்னா ஆமா முன்னாடி வரவங்களை புரியுதா? அதுதான் கண்மூடி வியாதி. ஆமா ஆமா நீங்க அமெரிக்கால படிச்சு பாத்துருக்கு. இதெல்லாம் நான் புள்ள சட்டத்துக்கு பிற்பாடுதான் அணி இருக்கணும். ஐயா பாத்துட்டு ஐயா. சரி மணல்ல மூத்திரம் விட்டா அப்படியே நொறையா தெல்லுமா? அப்படிதான் சொல்றது. பார்த்து வைக்கிற அதுதான் நொறு தெரியாது. ஆமா இருக்குது. குழந்தை சட்டத்துக்கு பிற்பாடுதான். அப்புறம் சரி பாலுமட்டையில மூத்திரம் விட்டா பட்ட 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 பட்ட. ஆமா அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் இந்த குழந்தை சட்டத்துக்கு பிற்பாடுதான். இதுதான் படபர்த்தா நோய். படபர்த்தா நோய் அவங்க காலை அப்படியே உருக்கி எடுத்து விடும். மோட்ல உட்காந்து மூத்திரம் விட்டுனா பள்ளத்துக்கு கிடுக்கிடு. ஆமா ஆமா அப்படியே வருது வைத்தியரு. இதான் ஓதுவியாது. ஆமா பார்த்து எங்க அமெரிக்கா படிச்சீங்களா? என் படிப்பெல்லாம் நீ கேட்க கூடாது. நான் 4 ஊர்ல படிச்சிருக்கேன். இந்த குழந்தை சட்டத்துக்கு பிற்பாடுதான் இதெல்லாம் நான் படிச்சுட்டு தான் வார்த்தையாரா உட்கார்ந்தேன். உடம்புலாம் ரொம்ப கட்சி போயிருக்க. கழுத்தெல்லாம் பல பலன்னு நின்னுது. சரி இதெல்லாம் குழந்தை சட்டத்துக்கு பிற்பாடுதான். ஆமா சரி இருந்தாலும் ஒரு சின்னதா முன்னாடி பாடம் போட்டேன். ஆமா ஒன்றும் சரி வராதாட்டுக்கு வராதாட்டுக்கு. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. எவ்வளவு ஆகும்? ஒரு 100 தேங்காய் வேணும். எதுக்கு? கடை வைக்கணும். 100 தேங்காய் வேணும். கடை வைக்கிறீங்களா? அங்க இங்கேயும் காவு கொடுக்கணும். ஆமா முளைக்கு உடைக்கணும். 100 தேங்காய் வேணும். சரி வாங்கிக்கிறேன். சரி சரி சேவல்ல ஒரு 50 வேணும். கோயில் பண்ண வைக்க போறியா?
கோயில் பண்ண வைக்கிறதா? இந்த அம்மா உடம்புல இருக்க வியாதி தீரணும்னா கொஞ்சோண்டா இருக்கு. நோய் இருக்குதுன்னா போது நான் 50 ரூபாய் வாங்குறேன். கெடாவில் வெள்ளாட்டு கெடா நல்லா முருட்டு கெடாவை 10 ஒரு 20 கெடா வாங்கணும். இதுக்கு ஒருவரா ஒரு நோய் தீரணும்னா வாங்குறையா வாங்குறையா. உலகத்துல என்ன சாமி இருக்குதோ அத்தனை சாமியை கூப்பிட்டு வெட்டணும். சாமியா இல்ல. ஆமா கெடா காய் கேட்கல நான் வாங்குறேன். காய் விடணும்டா. ஆமா என்ன பண்ண நீங்க போயிருக்கேன் அம்மா சொல்லி வைக்கிறேன். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு 300 எலுமிச்சம்பழம் வேணும். ஏன் ஊருக்கா படவா? ஒரு 2 மாசத்துக்கு ஆகும் இல்ல. ஊருக்கா படவா? அது இல்ல, நினைச்ச இடத்துல கால் கொடுக்கணும். நோய் தீர்ந்தா வாங்கிதான் ஆகணுமா? ஐயோ வாங்குறேன் ஐயா. வாங்கலன்னா ஒரு வியாதி கூட தீராது. வாங்க நோய் தீர்ந்த வாங்குறேன் ஐயா. இந்த நந்தி போட்ட அரிசி இருக்கு பாரு. ஆமா அதுல ஒரு 50 மூட்டை வேணும். அள்ளி வைக்கணும். அது 5 அப்ப 50 மூட்டையா? 50 மூட்டை வேணுமா? ஐயோ முக்கத்துக்கு முக்கம் 3 படுத்த போடணும். ஊர்ல எத்தனை முக்கம் இருக்கோ அங்கெல்லாம் போடணும். இதுல எத்தனை பேர் காந்துறீங்களோ? எப்படியோ ஒரு வருஷத்துக்கு ஓட்டி விடுவாங்கல்ல. இதை வச்சுட்டு 2 வருஷத்துக்கு அரிசியா வாங்க தேவையில்ல. சரி கல்புர வத்தி வெத்தலை பாக்கு இதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி. சரி எலுமிச்சை 300 கேட்கிறேன். 50 மூட்டை அரிசி கேட்கிறேன். 100 கடா கேட்கிறேன். 50 ரூபாய் கேட்கிறேன். இது சூட வெத்தலை கொண்டு 10 ரூபாய் கேட்கிறேன். சூட வெத்தலை பாக்க உரம் போட்டு மென்னு துப்பலாம். சூடத்தை என்ன பண்ணுது? எடுத்துட்டு போறது ஏத்திதான் விடலாம். அதனால தேவையில்ல உனக்கு. அது தேவையில்லை. அங்கங்க காணிக்க ஒரு 500 வைக்கிற மாதிரி இருக்கும். ஐயா வியாதி கொஞ்சம் வியாதி இருக்கு. ஆமா எவ்வளவு செலவாகும் பிரச்சனை வைக்க? பிரச்சனை ஒரு கம்மியா ஒரு 50,000 கொடுத்தனா போதும். ஐயா ஊட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம். அது வேணும். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறேன். டோக்கன் போடுறதுக்கு 100 ரூபா. டாக்டர் கையை பிடிச்சி பாக்குறதுக்கு 700 ரூபா. கடைசியில மாத்திரை போடுவார். சேலையில எத்தனை முழம் இருக்குன்னு கணக்கு பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்க. திங்கக்கிழமை போகும்போது மாத்தூர்ல 2 புடவை எடுத்து போடுவான். ஜவுளியில சொன்னா நல்லதே தருவாங்க. அவன் குறைச்சு கொடுத்துட்டானா என் வீட்டுல சோறு போட மாட்டான். சரி சொல்லி கேட்க தருவாங்க. முழுமத்தி நல்லது கேட்க தருவாங்க. அது முழு மந்தியோ அரை மந்தியோ இல்ல ஆலமரத்துல குட்டி போட்டு கிடக்கிற பெரிய மந்தியோ அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் சேலைய பாத்துக்கிட்டா போதும். அப்படிங்களா? அப்படியே கொடுத்துருவ. திருப்பி கொடுத்துருவீங்களா? ஒன்னோட்ட நான் என்ன எடுத்துட்டு போற ஆள் நினைச்சியா? எடுத்துட்டு போக மாட்டேன். காட்டு அறந்து பாக்கணும். வேலை எத்தனை மணி இருக்கணும்? ஏன்னா நம்ம இன்ன வரைக்கும் பொம்மை ஏமாத்திருப்பா. கரெக்டா அளவு எடுக்குமா? பொம்பளை எடுக்கணும். இன்ன வரைக்கும் புடவை எடுத்தவங்க கிடையாது. நான் எடுத்துட்டேன். சூப்பரா நான் வச்சா நாளைக்காலு நீ எடுத்துருப்ப எனக்கு தெரியும். நான் எடுக்கணுமா? சூப்பரா புடவை 2 ஆகட்டும். 4 5 6 வேலை இப்பதான் சோறு முடியுது. என்னெல்லாம் உச்ச முன்னேற்றம் போடுறதுன்னா அப்பேற்பட்ட சீரகதாசிய என்ன செய்தா வாங்க. அப்பொழுது சீரகபட்டத்திலே வீட்டில் வைத்து அவரை நான் கற்பழித்து விட்டேன். இந்த வேலைக்கு அவன் அடுத்தவர் வரலாமா? வரக்கூடாது. சாட்டை எடுத்தாதானே வேகலாம் வருது வார்த்தை. பார்த்தால் அப்பொழுது அவரை வீட்டோட வச்சு கொடுத்துறாங்களாம். அப்பொழுது யாருடைய தவறையும் நாடி வருகிறார். ஆச்சாரிய ஆரியமலை சிறனுக்க வேண்டும் வரவிடம்மா என்று கேட்டு வருகிறார். எப்படியே வரவேற்கிறார். அந்த
ஆரியமாலை என்னைக்கு பார்த்து வந்தேனோ அதுல இருந்து எனக்கு படுத்தா படுக்கை இல்ல தாய் பார்த்தா தூக்கம் இல்ல ஆமா தரேந்திர ஆச்சாராய சுவாமி ஆரவா எப்பா ஆச்சாராய ஆரியமால வேலை கட்டியா எத்தனை தெரியுமா அவன் மாலை சுட்டி தந்தீராண்டா அம்மா நீ எத்தான எத்தனை சொன்னாலும் ஏற்காது